பணம் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். பணம் இல்லாத இது நடக்கும்னு யாராவது சொன்னால் அது வந்து அப்சல்யூட் பொய். ரொம்ப சிம்பிள். ஒன்று, இந்த நம்ம செய்கிற வேலை நமக்கு பிடிக்கணும், அதனால ஒரு சக்ஸஸ் வரும். செய்கிற வேலையை சின்சியராக செய்யணும், அதனால இன்னொரு சக்ஸஸ் வரும். செய்கிற வேலை நியாயமாக பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத வந்து இந்த இந்த மேட்ரிமோனிக்குள்ளே வரவங்க வந்து நம்பணும். அந்த நம்பகத்தன்மை சக்ஸஸை கொடுக்கும். இதெல்லாம் வந்து சக்ஸஸை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அதுதான் கல்யாண மாலையோட பேசிக் ஃபார்முலா. அதாவது நம்பகத்தன்மை ஏற்படுத்துறது ஒன்று, நம்ம செய்கிற வேலை நல்ல வேலைன்னு நம்புறது ஒன்று, அதுக்காக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறது ஒன்று. இந்த மூணும் தான் சேர்ந்து கல்யாண மாலைக்கு வந்து மிகப்பெரிய அங்கீகாரத்தை வரந்தேடுவோர் மத்தியிலையும் தமிழ் மக்கள் மத்தியிலையும் கொடுத்தது. பணம் அப்புறம் தான். பணம் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். பணம் இல்லாத இது நடக்கும்னு யாராவது சொன்னால் அது வந்து அப்சல்யூட் பொய். செய்கிறத ஒழுங்காக செஞ்சால் சாதாரணமாக பை ரொம்ப ஒன்றும் அதுக்காக தனியாக முயற்சி பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒவ்வொரு சக்ஸஸும் நமக்கு ஒரு வெற்றியும் கொடுக்கும், பணத்தையும் கொடுக்கும். அந்த வெற்றியை நோக்கி பிரயாணம் பண்ணும்போது கிடைக்கிற பணம் வந்து மிக திருப்தியான பணம். அவ்வளோதான்.